எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? தேசமே இதையும் புரிந்து கொள்ளலாமே. எதையுங்கிறத இன்னைக்கு பார்த்துடலாமா? நம்ம சமத்துவம், சகோதரத்துவம் நம் தேசத்தின் பெருமை, வேற்றுமையில் ஒற்றுமை நம் தேசத்தின் அடையாளம், பிறரை அல்லது பிற மதங்களை வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் பரவாயில்லை, தாழ்த்தி பேசுவதை தவிர்க்கலாமே. எவ்வளோ நல்ல ஒரு கருத்து பாருங்க. சமத்துவம், சகோதரத்துவம் நம்ம தேசத்தினுடைய பெருமையா. இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் இன்னைக்கு அப்படிங்கிறத ஒரு 3 காரியத்துல பார்க்க போறோம். நம்ம முதலாவது, நாம் எல்லாரும் முதலாவது இந்தியர்கள், நாம் எல்லாரும் இந்தியர்கள், பின்புதான் மதங்களை சார்ந்தவர்கள். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்தியா ஜனநாயக நாட்டுல நம்ம இருக்கிறோம். மதங்கள் பின்பாக தான் நிறுவப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, இயேசு வாழ்ந்த நாட்களில் நமக்கு சொல்லி போயிருந்த காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 28:39 ஏசப்பா சொல்றாங்க, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. எவ்வளோ நல்ல கருத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு பாருங்க ஏசப்பா. உன்னை போல நீ பிறனை நேசிச்சுட்டோன்னா இந்த மதங்கள்லாம் அடுத்த பட்சந்தாங்க. மனுஷனா நேசிக்க முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபு 2:8 போடப்பட்டிருக்கு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம இடத்துல. இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்கிறது, ஒருவரில் ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்கள் மற்றவர்களை. நம்மளை விட மற்றவங்களை மேன்மை உள்ளவர்களாக நம்ம எண்ணிட்டோன்னு சொன்னா இந்த வேறுபாடுகள் நமக்குள்ள வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மூன்றாவது, நமது தேசத்தின் பெருமை, அடையாளம், இதையெல்லாம் மறந்து ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்புவது மனிதத்துவமே அல்ல. இதை மறந்து விடுகிறோம் அநேகர். பகை, எதிர்ப்பு, கொலைவெறி, இவைகள் எல்லாம் ஏன்? ஒரு மனிதனை நேசிப்பார்கள், ஆனா அது என்னுடைய சகோதரன், என்னுடைய குடும்பம் என்று சொல்லி நம்ம யோசித்தோம்னா யாருக்கு விரோதமாகவும் நம்ம எழும்ப மாட்டோம். God bless you. Thank you.